அந்த மொழியினுடைய மேன்மையை பேசினோம், மொழியின் நுட்பத்தை பேசினோம், மொழி எவ்வளவு நவீனப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேசியிருக்கிறோம். நமக்கு இந்த நுட்பமும் நவீனமும் கைவருவதற்கு எத்தனை காலம் பிடித்திருக்கிறது என்பதை பேசுகிற புத்தகம்தான் சிந்துதான். அதுவும் நம்முடைய மொழி எங்கே தோன்றுகிறது என்றால் அது பானை கீரனில் தோன்றுகிறது. உலகத்தில் ஒரு மொழி ஒரு பானையில், அதுவும் எளிய மக்களால் தோன்றுகிற உலகில் ஒரே மொழி தமிழ் மொழி. எவன் பானை செய்தானோ, எவன் இந்த மண்ணில் கை வைத்தானோ, அவன் கைவிரல்களில் கசிந்த சிறு சிறு கோடுகளாக உருவாகி அது பனை ஓலையின் எழுத்தாகிற படிநிலை வளர்ச்சியை பேசுகிற முகநூல் கட்டுரையின் சிறு தொகுப்பு தான் சிந்துவன். அந்த ஆய்வு கட்டுரையில் அவர் அப்பப்போது முகநூலில் எழுதுகிற அந்த அவர் படித்திருக்கிற சிந்துவெளி குறியீட்டை வாசிக்க வேண்டும். சிந்துவெளி குறியீடுகள் எதையெல்லாம் குறிக்கிறது என்கிற அந்த ஆவலில், அந்த தேடலில் அவர் எழுதியிருக்கிற சின்ன சின்ன முகநூலில் எழுதியிருக்கிற செய்திதான் அது. எனக்கு ஏற்கனவே அவருடைய ஒவ்வொரு எழுத்தையும் நான் உன்னிப்பாக கவனிப்பேன். அவர் எழுதுகிற முகநூலில் கோலத்தமிழ் என்று நிறைய தொடர்ந்து எழுதுவார். அதையும் ஒரு புத்தகமாக போட்டிருக்கார். அது முழுக்க கவிதை சார்ந்த புத்தகம். கோலத்தமிழில் இருக்கிற மிக முக்கியமான விஷயமே வாசலை ஒரு தோழியாக்கி கொள்ளும். எவ்வளவு அழகான குறியீடு என்று கவிதை எழுதுகிற படைப்பாளிகளுக்கு தெரியும். வாசலை ஒரு தோழியாக்கி கொண்டு, தோழியாக மட்டுமல்ல எல்லாவற்றுமாக மாற்றிக்கொண்டு அந்த காலையில் தனக்கான மனநிலை எப்படி இருக்கிறதோ அந்த மனநிலையின் பதிவை தன்னுடைய தோழியிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான வடிவமாக கோலத்தை தமிழில் முதலில் கையாண்ட பெண் எழுத்தாளர் குறிப்பா தங்கம் ரமேஷ். அதற்காக நான் நிறைய அவரை உள்ளபடியை பாராட்டுவேன். இதிலே இந்த பனை எழுத்தினுடைய அந்த நீட்சியை சொல்லு, எப்படியெல்லாம் நம்முடைய தமிழ் மொழி தொடர்ந்து வளர்ந்திருக்கிறது என சொல்லுகிறார். அதன் உச்சமாக, மொழியினுடைய அந்த வளர்ச்சியின் உச்சமாக அவர் கருதுவது சங்கத்தமிழை. நாம் இன்றைக்கு பேசுகிற கட்டங்காப்பி உள்பட நாம் எழுதியிருக்கிற எழுத்துக்களை எல்லாம் கடந்து சங்கத்தமிழில் இருக்கிற உவமையை, சங்கத்தமிழில் இருக்கிற எல்லாவற்றையும் போற்றுகிறார், பாராட்டுகிறோடு நிற்காமல் அவர் அதை மறுவாசிப்புக்கு உட்படுத்துகிறார். குறிப்பாக நிறைய சொல்லாவிட்டாலும் கூட நாம் கண்ணகியை சொல்லுவோம். கண்ணகி சோழ நாட்டில் பிறந்த ஒரு பெண். சோழ நாட்டில் பிறந்த பெண் எங்கு போராடுகிறான்? பாண்டிய நாட்டில் போராடு. பாண்டிய நாட்டில் போராடுகிற அந்த பெண்ணுக்கு சேர நாட்டு மன்னன் எங்கேயோ இமயத்தில் போய் கல்லெடுத்து வந்து கேரளாவுக்குள்ளே ஒரு சிலை வைக்கிறான். ஒரு பெண் சோழ நாட்டில் பிறந்து சேர நாட்டுக்கு வரைக்கும் முழுக்க பயணிக்கிற அதுக்குள் இருக்கிற பெரிய தேடலை, மறுவாசிப்பை மிகச் சிறப்பாக சிறிய கட்டுரையில் அழகாக பதிவு செய்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, சங்க இலக்கியத்தில் இருக்கிற பெண் படைப்பாளிகள். அந்த ஒவ்வொரு படைப்பாளியும் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தார்கள் என்று சொல்வதோடு இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளாக தமிழில் பெண் படைப்பாளிகளை உருவாக்கி பார்த்த, பேச வைத்த, ஒரு ஆணுக்கு பஞ்சாயத்து செய்ய வைத்த, அரசர்களுக்கு புத்தி சொன்ன அளவுக்கு பெண்ணை மேன்மைப்படுத்திய ஒரு சமூக அமைப்பாக சிந்துவெளி சமூக அமைப்பும், அதுபோல நம்ம சங்க இலக்கியத்திலும் பெண்கள் வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு பட்டியலை சொல்லுகிற போது, ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வி அறிவு பெற்று பெண்களை போற்றுகிற மிக உன்னதமான, மகோ உன்னதமான ஒரு மரபில் நாம் பிறந்திருக்கிறோம். அந்த மரபில் சாதிகள் இல்லை என்று முடிப்பார். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான கட்டுரை அதுதான். முருகனை ஒரு கேள்வி கேட்பார் மறுவாசிப்பில். முருகன் எவ்வாறு சைவ கடவுளாக மாறி இருக்க முடியும்? ஏனெனில் இவ்வளவு பாடல்களில் இந்த இடங்களில் எல்லாம் அவன் ஆட்டு ரத்தம் கேட்கிறான். எனக்கு இளம் குட்டி ஆட்டு ரத்தம் இருந்தால் ஒரு 2 ஆட்டுக்குட்டியின் ரத்தம் முழுசும் வேண்டும் என்று முருகன் ஒரு வேட்டை சமூகத்தில் வாழ்ந்ததுக்கான சாட்சியங்களோடு அவன் கேட்கிறான். கறி சாப்பிடுகிறான். அப்போ ஆட்டு ரத்தம் குடிக்கிறவன் கறி சாப்பிடுவர்கள் எப்படி பெருந்தெய்வமாக எப்போது மாறினான், எப்போது அவன் சைவ கடவுளாக மாறினான் என்று சங்க இலக்கியத்துக்குள் இருந்தே கேட்கிற கேள்வியை இன்றைக்கு நாம் கேட்க வேண்டி இருக்கிறது, குறிப்பாக திருப்பரங்குன்றத்துக்கு பிறகு. இதுதான் மறுவாசிப்பு. நாம் திருப்பரங்குன்றத்தை யோசிக்கிற போதெல்லாம் மறுவாசிப்பையும் யோசிக்க வேண்டும்.
முருகனின் வரலாறு இருக்கிறது, கண்ணகியின் வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றின் சங்க இலக்கியத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு பத்திகளையும் எடுத்துக்கொண்டு அந்த பத்தியில் அவர் உள்ளபடியே மறிவாசிப்புக்காக அவர் நிறைய செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் மரபில் ஜாதிகள் இல்லை என்பதை சொல்வதற்கு பெரிய ஒரு மிகப்பெரிய துணிவு வேண்டும். அதையெல்லாம் சொல்லி தமிழ் அடையாளத்தினுடைய வழிபாட்டு முறையை சொல்லுகிறார். அப்பா பீடி குடித்தால் நமக்கு பிடிக்காது, உண்மைதான். ஆனாலும் நீங்கள் சொன்னீர்களே, தன் அம்மா அந்த பீடியை வை, அப்பாவுக்கு பிடிக்கும், சாமி மூடுவோது பீடியை வை என்று சொன்னதுதான் மனித இயல்பு. நாம் அப்படித்தான் சங்க இலக்கியத்தின் நடுகளை வைத்துவோம் என்று தங்கமணி சொல்லுகிற போதெல்லாம் எனக்கு எல்லா பெண்களும் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். ஜானகி அம்மா, நீங்கள் ஒரு 3000 ஆண்டுகால தொடர்ச்சி என்பதை இங்கே உள்ளபடியே நினைவு வைத்துக் கொள்ளும். நாம் ஒன்றும் புதிதாக இந்த மண்ணில் உதிக்கவே இல்லை. நமக்கு ஒரு நீண்ட மரபு, ஒரு நீண்ட தொடர்பு, ஒரு நீண்ட வேரிலிருந்து அப்படியே வருகிறோம் என்பதற்கு அப்பாவின் பீடிக்கட்டை வைத்து நாம் சாமி கும்பிடுவதிலும் சேர்த்திருக்கிறது. நடுகளில் நாம் முதலில் வைத்தது கல். மதிய நேரத்தில் கல்லை நான் உள்ளபடியே நினைவூட்டி இருக்கிறேன் என்று நீங்கள் எந்த வகையும் சொல்ல வேண்டும். தோப்பில் துரு உப்பிலி கொடுத்து, வெறும் கல்லை அல்ல, எந்த கரியை சுட்டு உனக்கு கொடுக்க வேண்டும், உனக்கு எந்தெந்த கறி பிடிக்கும் என்று அந்த கரியை சுட்டு கல்லை கொண்டு வந்து நடுகளுக்கு ஊற்றி வழிபடுகிற வழிபாடுதான் குலசாமி வழிபாடாய் இந்த காலத்திலும் நீண்டிருக்கிறது என்பதை சொல்லி, கல்லை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் கல் ஒரு உணவு, கல் ஒரு போதை வஸ்து என்று எந்த காலத்திலும் நாம் உள்ளபடியை நினைக்க வேண்டியதில்லை. அது ஒரு அவ்வை இடத்திலே கொஞ்சம் கல் கிடைத்தால், இந்த அதிகமான நெடுஞ்செழியன் கொஞ்சம் ஒரு சொப்பு கல் கிடைத்தால் அதை அப்படியே வைத்திருப்பான். அவ்வை வரட்டும், அவள் குடிக்கட்டும். ஒரு சொப்பு கல்லு குடித்தால் அவ்வை இடத்திலிருந்து அழகான தமிழ் வார்த்தைகள் வரும், அதற்காக காத்திருப்பான். அவ்வை அந்த மண்ணை செத்துட்டான். அதிகமான செத்த பிறகு சொல்றான், என்னடா செத்திட்டா தம்பி, நீ இந்த கொஞ்சம் கல், ஒரு சொப்பு கொஞ்சம் கல் கிடைத்தாலும் எனக்காக வைத்திருப்பாயானா? அதிக கல் கிடைத்தால் எல்லோரையும் அழைத்து எல்லோருக்கும் பரிமாறுவாய், எனக்கு கரிகரியாய் சுட்டு தருவாய். நான் கரியை சுவைத்துக் கொண்டிருக்கிற போது என்னுடைய அந்த கலைந்து ஓட தலைமுடியை நீ நீர் விடுவதை பார்த்து நான் உன்னை அப்பா என்பதா அண்ணன் என்பதா என்றெல்லாம் அவ்வை கேட்கிற ஒரு அவ்வை எப்படியெல்லாம் இருந்தால், ஒரு பெண் எப்படியெல்லாம் இருந்தால், எப்படியெல்லாம் கவிதை எழுதினாள், ஆண்களுக்கு எப்படியெல்லாம் பஞ்சாயத்து செய்தாள் என்று அந்த முழு வாசிப்பிலும் இருக்கிறது. கடைசியாக முடிப்பார், கல் என்பதை நீங்கள் இனியேனும் போதையாக பார்க்காமல் உழைக்கும் மக்களின், நாமல்ல 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமூகத்தில் கல்லை உழைப்பாளி மக்களின் வேர்வை சொட்ட சொட்ட உழைக்கிறவர்களுக்கு உப்பு என்கிற சத்து நிறைய விரயமாகி விடுகிறது. அதற்கு மாறாக புளிப்பு என்கிற சுவை அவன் உடம்பிலே சேர்த்தியாக வேண்டும். அதனால் அவன் கல்லை பருகினான் என சொல்லி முடிகிற அந்த கவிதையெல்லாம் மிக மிக சிறப்பான கட்டுரைகள். முகநூலில் அவர் கொஞ்சம்தான் எழுதியிருக்கிறார். இன்னும் ஆய்வு செய்து, குறிப்பாக சிந்துவெளி பண்பாட்டினுடைய அந்த நாகரிகத்தை, சிந்துவெளியினுடைய குறியீடுகளை எல்லாம் ஆய்வு செய்து அவருக்கு நிறைய வரும். காரணம், சங்க இலக்கியத்திலே நல்ல அருமையான தேர்ச்சி இருக்கிறது. நிறைய பாடல்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிற அளவோடு சொல்லுகிறார். அவர் இன்னும் நிறைய நமக்காக அந்த முழுக்க எழுத வேண்டும். ஒரு பக்கம் நாம் முழுக்க நவீனம் போனாலும் கூட நம் வேரிலே இருந்து நிறைய செய்திகளை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு பரிமாற வேண்டி இருக்கிறது. அந்த வேலையை தங்கை நம்மை செய்விட்டால் இப்போது செய்வதற்கு ஆள் இல்லை. அவர் இது எப்போதும் நன்றாக செய்ய வேண்டும் என்று அவரை வாழ்த்தி உள்ளபடியே நான் வணங்குகிறேன். தொடர்ந்து அவர் வாழட்டும்.